Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. 2023 முதல் 24 கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடு என புகார் தெரிவிக்கப்பட்டதில் 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. 2023 மற்றும் 24 காலகட்டங்கள்ல தமிழகத்தில் உள்ள 480 கல்லூரிகள்ல 224 கல்லூரிகள்ல முறைகேடு நடந்திருப்பதை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக மொத்தம் உள்ள பொறியியல் கல்லூரியில 47% பொறியியல் கல்லூரிகள் இந்த முறைகேட்டுல ஈடுபட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கருதி இது தொடர்பாக வழக்கு பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய இந்த மையத்தினோட இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர்கள் மற்றும் முறைகேட்டுல ஈடுபட்டதாக கல்லூரிகள் என மொத்தம் 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் வழங்க மையத்தினோட இயக்குனர் மற்றும் தற்போது நாகாலாந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஷிப் டெக்னாலஜி இயக்குநராக பணிபுரியக்கூடிய இளைய பெருமாள், அண்ணா பல்கலைக்கழக துணை இயக்குனர் சித்ரா, ஷீலோ எலிசபெத் துணை இயக்குநராக பணிபுரியவர் உள்ளிட்ட 17 பேர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த அங்கீகாரம் வழங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தோட இயக்குநர்கள் மற்றும் முன்னாள் இயக்குநர்கள் மீது தான் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லூரியில பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பேராசிரியர் ஒரே நேரத்துல 11 கல்லூரிகள்ல பணிபுரிந்தது போன்று போலியான ஆவணத்தை சமர்ப்பித்துத்தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் வழங்குவதற்கான இந்த உட்கட்டமைப்பு, பேராசிரியர்கள் எண்ணிக்கை, ஆய்வகம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து இந்த அங்கீகாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கென்று ஆய்வு குழு ஒன்று அமைத்து கல்லூரிகளை ஆய்வு செய்து அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கின்றது. அடுத்த கட்டமாக இவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஒரு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.